Hello dear viewers. சர்வதேச T20 உலகக்கிண்ண போட்டிகளுடைய அரையிறுதிப் போட்டிகள் கல்கத்தாவில் ஈடன் கார்டன் மைதானத்திலே இன்று பிற்பகல் 7 மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இன்று முதலாவது அரையிறுதிப் போட்டியிலே மோதுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 2021 ஆண்டு உலகக்கிண்ண T20 போட்டிகளுடைய இறுதிப் போட்டியிலே ஆஸ்திரேலியாவுடன் தோல்வியடைந்த நியூசிலாந்து அணி இதற்கு முன்பு 2007, 2016, 2022 ஆகிய வருடங்களில் அரையிறுதிக்கும் சென்று தோல்வியை தழுவியிருந்தார்கள். கடந்த 2024 ஆண்டு இடம்பெற்ற இறுதிப் போட்டியிலே சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்தியாவுடன் தோல்வி அடைந்து கிண்ணத்தை தொடுவதில் இருந்து தவறியிருந்தார்கள். இந்த நிலையிலே கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலே மிகவும் ஆர்வம் நிறைந்திருக்கின்ற இந்த போட்டி 7வது ஒரு அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு சென்று விடுவார்கள் என்கின்ற நிலைப்பாட்டிலே அனைவரும் ஆர்வமாக இந்த இரண்டு அணிகளில் ஏதாவது ஒரு அணி இந்த முறை கிண்ணத்தை சுவீகரித்துவிட வேண்டும் என்கின்ற சந்தோஷத்திலே இந்த போட்டியை இன்று காண்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியிலே விளையாடக்கூடிய உத்தேசமான 11 பேர் கொண்ட அணி எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை பார்க்கலாம். நியூசிலாந்தை பொறுத்த மட்டிலே மிச்சல் சேனர் ஒரு இளம் தலைவர் இந்த அணியை மிகச்சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து டிம் ஷெஃபர்ட், அதே போன்று ஃபின் ஆலன், ரச்சின் ரவீந்திரா, கிளான் பிலிப்ஸ், டேரி மிச்சல், மார்க் சாப்மன், ஜேக்கப் டஃபி, அதே போல் மேட் ஹென்ரி அணியில் இணைந்திருக்கிறார். மேட் ஹென்ரி இப்போதுதான் தனது 2வது குழந்தை பிறந்ததற்காக நாடு சென்று மீண்டும் திரும்பி வந்து அணியிலே இணைந்து கொண்டிருக்கிறார். அதே போல் 10வது இடத்திலே சோதி அல்லது நீசாம் விளையாடலாம் என்கின்ற ஒரு கணிப்பு இருக்கிறது. யார் விளையாடுவார்கள் என்கின்ற உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸிலே சொல்லுங்கள். அதே போல் 11வது இடத்திலே லாகி ஃபெர்கியூசன் அவர்கள் விளையாடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சவுத் ஆப்பிரிக்கா அணியுடைய 11 பேர் கொண்ட உத்தேச பட்டியல் இப்பொழுது இணையதளங்களில் வெளியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே அணியுடைய தலைவராக மிகச்சிறப்பாக அணியினை எந்த விதமான தோல்வியுமின்றி வழிநடாத்தி கொண்டிருக்கிறார் ஐடன் மேக்ரம். அதே போல அணியிலே டி காக், ரிக்கல்டன், டிவால் ப்ரூவிஸ், மில்லர், ஸ்டப்ஸ், மேக்கோ ஜான்சன், காபின் பாஷ், ரபாடா, மஹராஜ், இங்கீடி ஆகியோர் அணியிலே இடம் பிடித்திருக்கிறார்கள். எனவே இதுதான் உத்தேசமான ஒரு 11 பேர் கொண்ட அணியாக இருக்க போகிறது. இன்றைய போட்டியை பொறுத்த மட்டிலே வானிலை அறிக்கைகள் மழை இந்த போட்டியிலே குறுக்கிடாது என்று சொல்லியிருக்கிறது. கல்கத்தாவினுடைய ஈடன் கார்டன் மைதானம் ஒரு பெட்டிங் ஃப்ரெண்ட்லி கிரவுண்ட் என்றுதான் சொல்வார்கள். அடித்து ஆடக்கூடிய அணிகளுக்கு மிக சாதகமான ஒரு மைதானமாக இந்த மைதானம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்த மட்டில் டாஸிலே யார் வென்று முதலில் களத்தடுப்பை தீர்மானிக்கப் போகிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி பெறுவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் டிவ் அதிகமாக இந்த போட்டியில் இருக்கும் என்பதால் 2வது இன்னிங்ஸிலே பந்து வீசுகின்ற பந்து வீச்சாளர்கள் சவால்களை சந்திப்பார்கள். இதனால் இந்த போட்டியிலே முதலில் துடுப்படுத்தாடுகின்ற அணியை விட 2வது துடுப்படுத்தாடுகின்ற அணிக்குத்தான் சாதகம் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. வேக பந்து வீச்சாளர்களுக்கு நல்ல ஸ்விங் மற்றும் சீம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிடில் ஓவர்களிலே ஸ்பின் போலர்ஸ் அதிகமான தாக்கத்தை செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உத்தேசமாக 170 தொடக்கம் 180 ஓட்டங்களை பெற்றால் ஓரளவுக்கு தாக்குப்பிடிக்க முடியும். 185க்கு அதிகமான ஓட்டங்களை போது வெற்றி இலக்கை மிக இலகுவாக தொட்டுவிட முடியும் என்று சொல்லப்படுகிறது. பவர் பிளே ஓவர்களிலே 2 அணிகளிலும் மிகச்சிறப்பாக பந்து வீசக்கூடிய துடுப்படுத்தாடக்கூடிய வீரர்கள் இருக்கிறார்கள். சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த மட்டில் டி காக், ரிக்கல்டன், அதே போல மேக்ரம் ஆகியோர் மிகச்சிறந்த லைனப்பிலே ஸ்ட்ராங்கான ஒரு பெட்டிங் ஓடர்ஸை வைத்திருக்கிறார்கள். அதே போல நியூசிலாந்திலே ஷெஃபர்ட், ஃபின் ஆலன், ரச்சின் ரவீந்திரா ஆகியோர் சிறந்த முறையிலே துடுப்படுத்தாடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சவுத் ஆப்பிரிக்காவுடைய பந்து வீச்சிலே இங்கீடி மற்றும் ரபாடா ஆகியோர் மிகச்சிறப்பாக பவர் பிளே ஓவர்களை போடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் நியூசிலாந்திலே மேட் ஹென்ரி, ஃபெர்கியூசன் ஆகியோரும் சிறப்பாக பந்து வீசுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 அணிகளிலுமே பவர் பிளே ஓவர்களிலே விக்கெட் விடுவதற்கான சாத்தியமும் இருக்கிறது. மிகச்சிறந்த ஓட்டங்களை குவிப்பதற்கான சாத்தியப்பாடுகளும் இருக்கிறது. பவர் பிளேயை பொறுத்த மட்டிலே 2 அணிகளும் மிக பலமாக இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. மிடில் ஓவர்ஸ்களை பொறுத்த மட்டிலே சவுத் ஆப்பிரிக்காவிலே டேவிட் மில்லர், அதே போல ஸ்டப்ஸ் ஆகியோர் மிகச்சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நியூசிலாந்திலே கிளான் பிலிப்ஸ், டேரி மிச்சல் ஆகியோரும் துடுப்படுத்தாடுவதிலே மிடில் ஓவர்களிலே பேட்டிங் பண்ணுவதிலே மிகச்சிறப்பான வீரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் மிடில் ஓவர்களிலே நியூசிலாந்து அணியுடைய தலைவர் மிச்சல் சேனர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்ல முடியும். அவருடைய சுழற் பந்து வீச்சுக்களை எதிர்கொள்வது எதிர் அணிக்கு மிகவும் அபாயகரமான விடயமாகத்தான் இருக்க போகிறது. மறுபுறம் சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த மட்டில் மஹராஜ், அதே போல காபின் போச் ஆகியோர் மிடில் ஓவர்களிலே பந்து வீசுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். டெத் ஓவர்களை பொறுத்த மட்டில் மேட் ஹென்ரி, ஃபெர்கியூசன் ஆகியோர் நியூசிலாந்து அணியிலே மிகச்சிறப்பான டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் கூட சவுத் ஆப்பிரிக்காவுடைய பக்கம் 2 வெப்பன்கள் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார்கள். இங்கீடி மற்றும் ரபாடா ஆகியோர் மிகச்சிறப்பாக இந்த தொடரிலே தங்களுடைய பந்துவீச்சு பிரதிகளை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். 2 அணிகளிலுமே டெத் ஓவர்களிலே 50க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை குவிக்கக்கூடிய டெத் ஓவர் ஹிட்டர் பேட்ஸ்மேன் தான் இருக்கிறார்கள். எனவே 2 அணிகளும் ஓட்டங்களை குவிப்பதிலும் பந்து வீசுவதிலுமே மிகச்சிறந்த அணிகளாக டெத் ஓவர்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
இதுவரைக்கும் 19 சர்வதேச T20 போட்டிகளிலே விளையாடி இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகளில் சவுத் ஆப்பிரிக்கா அணி 12 போட்டிகளில் வென்றிருப்பதோடு நியூசிலாந்து அணி 7 போட்டிகளில் வென்றிருக்கிறார்கள். இருந்தாலும் கடைசியாக நடந்த 5 போட்டிகளிலே நியூசிலாந்து அணி 3 போட்டிகளிலும் சவுத் ஆப்பிரிக்கா அணி 2 போட்டிகளிலும் வென்றிருக்கிறார்கள். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கை பார்க்கின்ற பொழுது சற்று குழப்பமாகத்தான் இருக்கிறது. மொத்தமாக சவுத் ஆப்பிரிக்கா முன்னிலை வகித்தாலும் கடைசியாக நடந்த போட்டிகளிலே நியூசிலாந்து முன்னிலை வகிக்கிறார்கள். எந்த அணி வெல்லப் போகிறது என்பது யாராலும் கணிக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. நிறைய பேர் சவுத் ஆப்பிரிக்காவின் பக்கம் பச்சை கொடி காட்டினாலும் நியூசிலாந்தும் ஒரு திறமையான அணிதான். எனவே எந்த அணி வெல்லப் போகிறது என்பதை கமெண்டில் சொல்லுங்க. போட்டி முடிந்ததும் ரிவ்யூவில் சந்திக்கலாம்.